ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு வந்து சாட்டர்டே. அகேஸுக்கும் அவங்க அப்பாவுக்கும் மட்டும்தான் ஒர்க்கு. புஜித்துக்கு வந்து லீவு. அதனால் புஜித் வந்து இன்னைக்கு வீட்டில் இருப்பார். நம்ம சேனலில் வந்து புஜித் வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் ஸ்கூல் போனப்போ வந்து வீடியோஸ் வந்து போடுறதையும் நிறுத்தியாச்சு. இப்போ அவர் வந்து ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் ஜாயின் பண்ணிட்டோம். அவர் வந்து ப்ரீகேஜி போயிட்டுருக்காரு. இன்றைக்கி அவருக்கு லீவு, அதனால் வீட்டில் இருப்பார். அவரோட ரொட்டீனும் சேர்ந்து வரும். இப்போ மார்னிங் வந்து வெயிட் வந்து உங்களுக்கு தெரியும். நார்மலாக நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் போடும்போது நல்லா குறைஞ்சிருந்துச்சு. நான் எப்போ அந்த சேலஞ்சை விட்டேனோ அதுக்கப்புறம் நான் கண்ட்ரோல் இல்லாமல் ஃபுட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது போக வாக்கிங்லேருந்து எல்லாமே விட்டாச்சு. இப்போ திருப்பி நம்ம எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் இப்போ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இந்த சைக்கிள் பற்றி நான் வந்து வீடியோ வந்து போடுறேன். இதுக்கு முன்னாடி வரும் அந்த வீடியோஸ். இந்த சைக்கிள் வந்து நம்ம வாங்கியிருக்கோம், சூப்பராகவே இருக்குது. ஆனால் வந்து என்ன, நம்ம வந்து ஒரு 10 மேலே பண்ண முடியல. கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்படி முன்னாடி பின்னாடி போயிட்டு வர்றதுனால நான் வந்து கை வலிக்கலான்னு விட்டுட்டு இப்படி உட்காந்து ஓட்ட தான் செய்கிறேன் சில நேரம். பார்த்தீங்கன்னா 39 நிமிஷம் ஓட்டிருக்காங்க. 9 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. காலையில இருந்து அவங்க தான் உட்காந்து ஓட்டினாங்க. நான் இப்போ தான் ஏறினேன். ஒரு 1 நிமிஷம் ஓட்டிருப்பேனா தெரியாது, எவ்வளோ அவ்வளோதான் ஓட்டியிருப்பேன். அதுக்கு மேலே நான் ஓட்டலை. நம்ம கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணணும், பார்ப்போம். உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து சீக்கிரம் வர ஃபுட் ஏதாவது தெரிஞ்சால் கூட கமெண்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து மடன் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு போய் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலாம். இவங்களுக்கு கொடுத்து விடணும். இன்றைக்கி என்ன லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்க்கலாம் வாங்க. நம்ம வாக்கிங் ஒரு 10 நிமிஷம் ஓட்டியாச்சு, சைக்கிள் ஒரு 10 நிமிஷம் ஓட்டியாச்சு. ஓட்டிட்டு கிச்சன் வந்தாச்சு. கிச்சனை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு ஒருத்தர் வந்து நைட்டு என் கூட உட்காந்து க்ளீனிங் பண்ணுறேன்னா அவன் வந்து இந்த ஆமையை வச்சுட்டு இருக்கான், அதை எடுத்து வைக்கணும். அவ்வளோதான் க்ளீனிங். கிச்சன் க்ளீனிங்கும் நைட்டு வந்து முடிச்சுட்டு தான் படுத்தேன். இப்போ கிச்சனில் வந்து நம்ம வந்து நீட்டாக தான் இருக்குது. அதனால் மடன் சமையல் வேலையை வந்து ஆரம்பிச்சிடலாம். அப்புறம் இது வந்து நான் ஊற போட்டு போனேன் நைட்டு குடிக்கிறதுக்கு. இந்த தைராய்டுக்கு நான் ஒரு இது குடிப்பேன். ரெகுலராக நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரொட்டீனை வந்து அப்படியே ஃபாலோ பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து புட்டு தான் அவிக்க போகிறேன். புட்டு அவிக்கும் போதும் பார்க்கலாம். இப்போ மலமலன் நான் வந்து சாப்பாடு வச்சுட்டு வேலையை ஆரம்பிச்சிடறேன் வாங்க. புட்டுக்கு வந்து மாவு பிணைஞ்சாச்சு. இங்கே என்னம்மா நடந்துட்டுருக்கு? ஆயில் மசாஜ் வெளியே ஏதோ பயங்கரமாக நடந்துட்டுருக்கு. ஸோ ஓகே, நம்ம வந்து புட்டுக்கு வந்து மாவு பிணைஞ்சாச்சு. புட்டுக்கு மாவு பிணைறது வந்து நம்ம வந்து லைட்டாக தண்ணி தெளித்து தான் பிணையணும். இதில் இன்னொன்று என்னென்னா, புட்டுக்கு நம்ம பிணைஞ்சிட்டு இப்படி கையில் இப்படி பிடிச்சா இப்படி வந்து இப்படி பிடிக்க வரணும். தான் நம்மளுக்கு அழகாக வருது. அதுமாதிரி உதுத்தாலும் நல்லா இப்படி உதிரியாக போயிடணும். அந்த மாதிரி பார்த்து பிடிச்சிக்கணும் புட்டுக்கு மட்டும். இப்போ நம்ம புட்டுக்குள்ளல் எல்லாமே கழுவி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அப்படி அரேஞ்ச் பண்ணிட வேண்டியதான். நல்லாவே பிணைஞ்சாச்சு. மாவு சூப்பராக வந்திருக்கு புட்டுக்கு. நான் வந்து கேப்ப மாவு தான் எடுத்துருக்கேன். இன்னைக்கு அகேஸ்க்கு ஸ்நாக்ஸும் புட்டு தானே? ஸ்நாக்ஸும் புட்டு தானே? நான் புட்டு வந்து இப்போ தான் அவனுக்கு வந்து கொடுக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டைமு நான் இப்போ நல்லா பண்ணுறேன். அது நீ சொல்கிறது வந்து கேப்ப சேமியா, அது சேமியா. இப்போ இதை வந்து அவர் சாப்பிடுவாரா இல்லைன்னு எனக்கு தெரியல. சரி கொடுத்து பார்ப்போம். ஹெல்தி தான். நம்ம வந்து ஆவிலே வேக வைக்கிறனால நம்மளும் சாப்பிட்டுக்கலாம், டயட்டுக்கும் யூஸ் ஆகிக்கும். சரி நம்ம இதை வந்து பார்ப்போம், கொடுத்து பார்ப்போம் என்ன செய்கிறான்ட்டு. ஆச்சி புட்டு தந்தாங்களா உனக்கு? ஆமாம் சாப்பிட்ருக்கான். இது செகண்ட் டைம் அப்போனா. ஓகே, இதை நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், புட்டு குழல்களை வந்து நான் வந்து இதை போட்டாச்சு. இது வந்து இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இப்போ வந்து உள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ இதுக்குள்ள வந்து நம்ம மாவு வந்து ஃபில் பண்ணிடலாம். ஃபஸ்ட் நான் வந்து தேங்காய் துருவல் வச்சுக்கிறேன் கொஞ்சம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஃபஸ்ட்டு தேங்காய் துருவல், அதுக்கப்புறமா புட்டு மாவு போதும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய் துருவல்,
இதில் நீங்கள் மத்தியில் நாட்டு சக்கரை வைக்கணும்னாலும் வைக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இதை வைக்கல, ஏன்னா நம்ம தனியாக போட்டுக்கலான்ட்டு. எனக்கு பிடிக்கும். ஓகே, அடுத்த லேயரும் போட்டாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தேங்காய், நம்ம வந்து 3 லேயர் வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து சின்ன புட்டு தான், 2 இது வச்சா போதும். நம்ம வந்து சரி கொஞ்சம் 3 லேயர் வர்ற மாதிரி பண்ணுவோன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வச்சுக்கிறோம். அவ்வளோதான், மாவு ஃபில் பண்ணியாச்சு. இதெல்லாம் அடுத்த லேயர் தேங்காய் வச்சுட்டு நம்ம இப்படி மூடி இப்போ வந்து அந்த பானையில் வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். எங்கள் அகேஸ் தான் வீடியோகிராஃபர், அதனால் வீடியோவில் ஏதாவது குறை இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்ன கேஸு? ஓகே, இப்போ நம்ம வந்து அங்கே வந்து புட்டுக்கு தேவையான தண்ணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம இப்படி மாட்டி விட்டுறலாம். வேகிட்டு நல்லா வெந்த பிறகு உங்களுக்கு எடுக்கும்போது காட்டுறேன். இது எடுக்கிறதுக்கும் நம்மளுக்கு இப்படி வந்து ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கம்பி வச்சு தான் நம்ம வந்து இப்போ எடுக்க போகிறோம். ஆனால் நல்லா வேகிட்டு வெந்த பிறகு பார்க்கலாம். நம்ம கீழே வந்து புட்டு சாப்பாடுலாம் அள்ளி வச்சுட்டு சிம்மில் போட்டு வந்துட்டேன். அதுக்குள்ளே மிஷின் நின்றுச்சு. சரி துணியை வந்து காய போட்டுடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கு. அதுக்குள்ளே அங்கே பாருங்கள் இது பண்ணியிருக்க வேலையை. நான் துணி காய போட்டுருந்தேன். அவங்க அப்போ கீழே போயிட்டு வர்றதுல என்னல பண்ணா காட்டுவா வாழ வராது. ஓகே, பேஸ்ட்டை ஃபுல்லாக பிதுக்கி எடுத்து வேஸ்ட் பண்ணி வச்சுருக்கான். இப்போ நம்ம வந்து துணி காயப்பட்டு கீழே போய் புட்டை எடுக்கலாம். அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் ரொட்டீன் போவோம். ஏன்னா வந்து இவனுக்கு லீவு அப்படிங்கிறதுனால மெயின் ரீசன். இல்லை அப்படின்னா ஹரிபரியாக தான் போவோம். ஏன்னா இவரை ரெடி பண்ணுறது இருக்கிறதுலே பெரிய வேலை. அந்த பேஸ்டிங் வயிற்றுக்குள்ள பெரிய பூச்சி வரப்போகுது. பெரிய பூச்சி வந்து அப்படி வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வந்து நான் பிடி சார்ட்ட சொல்லி கொடுக்கேன். இந்த வீடியோ பிடி சாருக்கு அனுப்பப்படும். பயப்படுற ஒரே ஆள்னா அவங்க பிடி சார் மட்டும்தான். பேசல வை, இல்லைன்னா பிடி சார் கால் பண்ணிடுறோம். அதைங்க வை, அதையும் வை. இங்கே தான் இருக்கும், காட்டுவோம். இங்கே பாருங்க, பேஸ்ட்டை பிதுக்கி எடுத்துருக்கோம். நல்ல வேலை கொஞ்சோண்டு எடுத்துருக்கோம். இவ்வளோ பேஸ்ட் வருது. சரி வைப்போம். ஓகே, இவங்க வந்து ப்ரெஷ்லாம் பண்ணிவிட்டு இவங்க ப்ரெஷ் பண்ணி இருக்க அவருக்குள்ள நான் அதுக்குள்ளே துணியை காய போட்டு கிளிப் போட்டுறேன். முடிஞ்சுது. எப்போவுமே எனக்கு கிளிப்போட ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு அக்கா வருவாங்க. இப்போ வந்து அவங்க வந்து பிஸியாக வேலை செஞ்சுட்ருக்காங்க, கோயில் கிளம்ப போகிறதுனால. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் மடமட நம்மளே போட்டு இது பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்படி கிளிப்பு போட்டு இப்போ நம்ம கீழே போய் பார்க்கலாம். குஜத்துக்கு வைங்க வைங்க. யாரும் எடுக்க மாட்டாங்க. சரி பாய் சொல்லு. குட் மார்னிங் சொல்லு. புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து எடுத்துடலாம். நானே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் எடுக்க போகிறேன். இதுவரை எங்கள் அம்மா பண்ணிக்கிட்டு சாப்பிட்ருக்கேன். எடுத்து பார்ப்போம் எப்படி வருதுன்னு தெரியல. அங்கே பாரு, அங்கே பாரு, வருது பாரு. இதுதான் புட்டு அப்படின்னு அம்மா சொல்கிறேன். அம்மா சொல்லுவா புட்டு தானே இது. எனக்கு அச்ச கரெக்டாகவும் இல்லையே, சூப்பராக வந்துட்டு. ஆவி பறக்க புட்டு பார்க்கறாரு புஜித்து. ஓகே, நம்ம சமையல் வேலைலாம் முடிஞ்சுது. இங்கே வந்து பொடலங்காய் கூட்டுக்கு வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா புளிக்குழம்பு வந்து ரெடி. இப்போ வந்து எல்லாரும் சாப்பிட்டாச்சு. நம்ம தான் சாப்பிட போகிறோம். புட்டை வந்து உடச்சி காட்டுறேன் பாருங்க. செம்மையாக இருக்குது, சூடு ஓவராக இருக்குது. ஓகே, இப்போ இதை தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தடுத்த ரொட்டீனை வந்து பார்க்கலாம். சமையலெல்லாம் முடிஞ்சுட்டு ஃபேஸ் பேக் போட்டிருக்கேன். இந்த ஃபேஸ் பேக் வந்து எனக்கு இங்கே ஃப்ளாட்டில் தான் பழக்கி விட்டாங்க, பக்கத்தில் ஒரு அக்கா. பீட்ரூட்டு, கேரட்டு, அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு எல்லாம் வந்து அரைச்சி வடிகட்டி சாறு எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு ஆள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி டிவைட் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்களுக்கு கடலை மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ஃபேஸில் அப்ளை பண்ணிப்போம். ஃபேஸ் பேக் அப்ளை பண்ணியிருக்கேன். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம போய் குளிச்சுட்டு வந்துட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் கிளம்பணும். கிளம்பிட்டு பார்க்கலாம். இப்போ டைம் வந்து 5:15 ஆகுது. நாங்கள் பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் போயிட்டு வந்து நல்லா தூங்கிட்டோம். இன்னுமா
பாரு எந்திரிச்சு உட்காந்து காமி எந்திரிச்சுக்க. அது என்னது, நாங்கள் இப்போ வந்து பேரண்ட்ஸ் மீட்டிங் போயிட்டு வரும்போது இது வாங்கிட்டு வந்தோம். ஹலோ யூடியூப் ஃப்ரெண்ட்ஷிப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சொல்லு. ஓகே, இப்போ வந்து அடுத்தது வந்து நைட்டு டின்னருக்கு வந்து பாஸ்தா கிண்டலான் இருக்கோம். பாஸ்தா வந்து இப்போ கொஞ்சம் கிண்டி வச்சுட்டு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் போக வேண்டியிருக்கு. பார்ப்போம். பாஸ்தா கிண்ட போகிற ரெசிபி வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். நாங்க வலிக்குதா? சரி பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பாஸ்தா கிண்ட ஆரம்பிச்சாச்சு. ஃபஸ்ட்டு வந்து வெந்நியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து வெந்நியில் வேக வைக்கும்போது உப்பும் லைட்டாக எண்ணெயும் விட்டு வேக வச்சிருவேன். அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக தான் கிண்டுவேன், ஈஸியாக இருக்கும் அந்த பாஸ்தா கிண்டுறது. ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெங்காயம், நல்லா பல்லாரி வெங்காயத்தை வந்து தோல் நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அப்புறமா ஒரு தக்காளி நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணி இது ரெண்டையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ பக்கத்தில் இன்னொரு பேன் வச்சுட்டேன். இது நல்லா வேகிட்டு, நான் வந்து இது வீட் பாஸ்தா அதனால் வந்து கொஞ்சம் வேக லேட் ஆகும். அதனால் நல்லா வேகட்டு சிம்லேருந்தே வேக விட்டுரும். இப்போது நான் இன்னொரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து வெங்காயம் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் அகேஷ் வந்து சாப்பிட மாட்டானா, அதனால் நான் மோஸ்ட்லி அரைச்சி ஆட் பண்ணுறது தான். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வந்து வதங்கினோம்னா இதில் வந்து நான் கொஞ்சமாக தக்காளி, உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஒன்று கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா எங்கள் அகேஷை பொறுத்த வரையும் இதெல்லாம் வந்து என்னவோ வேண்டாம் வெறுப்புக்கு போத்துங்கிற மாதிரி திம்பான், ஒதுக்கி தான் வைப்பான். அதனால் நான் மோஸ்ட்லி அரைச்சி போடுறதோட சரி. இப்போ தக்காளி நல்லா வதங்கினோதை நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து அரைச்சி அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு நல்லா ஆட் பண்ணி நல்லா சிம்லேயே வச்சு பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடணும். எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இல்லைனா பச்சை வாடை தெரிஞ்சிட்டே இருக்கும். அதனால் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள் நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கி அப்படி சுருண்டு வருது, பார்த்தாலே தெரியும். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை வாடையும் நல்லா போட்டு இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சரி, அவ்வளோதான், இந்த மசாலா ரெடி. இப்போ இதை நம்ம வந்து அப்படியே எடுத்து போட்டு கிண்டிடலாம். தண்ணியை வடிச்சிட்டு நான் அப்படியே எடுத்து போட்டு நல்லா அப்படியே அந்த இது கூட சேர்ற மாதிரி நல்லா கிண்டி விட்டுறலாம். ஒருத்தன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். ஐஸ் புஜித்துக்கு குட்டி பிளேட்டடு. ஏன்னா எங்கள் புஜித் வந்து இருக்கிறதுலையே கொடிய மிருகம். வந்து இப்படி பிளேனாக தான் கேட்பாரு. கொண்டு போய் வச்சிரு. ஆறுன அப்புறம் வேடு. நான் கொஞ்சம் தான் கிண்டுறேன். அவன் வந்து சாப்பிட்ற அளவு சாப்பிடுவான். மீதி இருந்தால் நைட்டுக்கு நானும் இதான் டின்னராக எடுத்துப்பேன். இல்லைன்னா வேறு ஏதாவது பண்ணணும். நீ சாப்பிட்ரு. சரி, அவன் சரி வரமாட்டான். ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு சீஸ் ஸ்லைஸ் எடுத்தா, அப்புறமா கொஞ்சமாக மிஸ்டு ஹெர்பு, அவ்வளோதான் போட்டு
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது சீஸ் ஸ்லைஸ் வந்து ஆப்ஷனல் தான். நம்ம கிண்டி வச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து இந்த பாஸ்தா மட்டும் கிண்டி வச்சிட்டோம்னா மசாலா இறங்கி சூப்பராக இருக்கும். ஆகே குட்டி, உனக்கு ஒன்று சீஸ் போடணுமா வேணாமா? போடணுமா? ஓகே. சீஸ் போடணுமா? நம்ம அடுப்பை வந்து மாற்றிடுவோம். நல்லா நம்ம போட்டு அந்த தண்ணி எல்லாம் மசாலா கூட சேர்ந்து நல்லா அப்படி பாஸ்தா கூட மிக்ஸ் ஆகும். அந்த வரையும் நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகி அந்த ட்ரைனர் சவுண்டு கேட்குது பாருங்க. இந்த அளவுக்கு ஆனதும் நான் வந்து இதில் சீஸ் வந்து ஒரு ஸ்லைஸ் வந்து ஆட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணி விட்டுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம சூப்பரான எண்ணெயான பாஸ்தா ரெடி. நல்லா கிண்டி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம எம்மியான பாஸ்தா ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஒருத்தர் ரெடியாக நிற்கணும் நின்று. புஜித் சாப்பிட்டாச்சா? எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கா? வெறும் இதை சாப்பிட்டு நல்லா இருக்கா? ஆறுட்டுடா. எப்படி இருக்குன்னு பாரு. சாப்பிட்டாச்சு, கழுவு வச்சிருங்க. உண்மைக்கு நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? உனக்கு எத்தாப்புல இருக்குன்னா உரைப்பு கம்மியா? அவனுக்கு வேணும், அவனுக்கு நல்லா பிடிச்சி போச்சு. சுடுதா? சாரி. ஓகே, ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மூடி வச்சுடலாம். அவர் சாப்பிடும்போது எடுத்துப்பார். எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க. சீஸ்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஓகே, இப்போ நம்ம போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம். ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்தாச்சு. எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு படுக்க வேண்டியதான். அவ்வளோதான் வேலை. இங்கே பாருங்க, பண்ணுற வேலையை பாருங்க. ஓகே, நம்ம வந்து எல்லாமே இப்போது ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போகணும். சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும். லேட் ஆகிடுச்சு, ஏன்னா 8 மணி ஆயிடுச்சு கிளம்பும் போதே. இப்போ இப்படி தான் எங்களுக்கு இந்த டே போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனல் பார்க்கிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.